நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளை, இந்த நாளுடைய விவிலிய சிந்தனையாக, இந்த உலகில் பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவரால் பெயர் சூட்டப்பட்ட மனிதர்கள் யார் யார் என்பதை இக்காணொளியில் நாம் காணவிருக்கின்றோம். எல்லா மனிதர்களும் பிறந்த பிறகு அவர்களுக்கு பெயரிடுவது அக்குடும்பத்தாருடைய கடமையாக இருக்கிறது. பெயர்கள் எல்லாம் பல்வேறு விதமான பெயர்களை நாம் வைப்பது வழக்கம். சுதந்திர போராட்ட வீரர்கள், நமக்கு பிடித்த கலைஞர்கள், நல்லறிஞர்கள், விவிலிய மாந்தர்கள், அந்தந்த மதத்தில் இருக்கின்ற கடவுள்களுடைய பெயர்கள் என ஒவ்வொரு பெயர்களையும் சில மனிதர்களுக்கு நாம் வைப்பது உண்டு. ஆனால் இந்த உலகில் பிறப்பதற்கு முன்பாகவே கடவுளால் பெயர் குறிக்கப்பட்ட மனிதர்கள் திருவிவிலியத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார் யார் என்பதை இந்த காணொளியில் நாம் காண்போம். முதலாவதாக தொடக்க நூல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் ஆண்டவருடைய ஆவியானவர் மிக அழகாக ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் கொடுக்கின்ற வாக்கு இதுவாக இருக்கிறது. இதோ இந்த சாராள் ஒரு மகனை பெறுவார், அவனுக்கு நீ ஈசாக்கு என பெயரிடுவாய், அவனுக்கு பின்வருகின்ற சந்ததியினுடன் நான் உன்னோடு ஏற்படுத்திய உடன்படிக்கையை என்றும் கொண்டிருப்பேன் என்று ஆண்டவருடைய தூதர் வாக்களிக்கிறார். இப்படியாக ஆபிரகாம், அவருடைய மகன் ஈசாக்கு உடைய பெயர் கடவுளால் முன்குறிக்கப்பட்டது. இரண்டாவதாக, இதே ஆபிரகாமுடைய பணிப்பெண்ணாக இருந்த அந்த ஆகாருக்கு பிறந்த மகன்தான் இஸ்மையில். தொடக்க நூல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 11வது இறைவார்த்தையில் ஆகார் ஆபிரகாமுடைய பணிப்பெண், கூடி வாழ்கிறார், பிள்ளை பிறக்கிறது. எனவே ஆகாருக்கு கடவுள் சொன்ன அழகான வார்த்தை தொடக்க நூல் 16:11 சொல்கிறார், ஆண்டவருடைய தூதர் அவளிடம், இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெறுவாய், அவனுக்கு இஸ்மையேல் என பெயரிடுவாய். அந்த பெயருக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். அது என்னவென்றால், உன் துயரத்தில் ஆண்டவர் உன்னோடு செவி சாய்த்தார், உனக்கு செவி சாய்த்தார் என்பது பொருள்படுகிறது என்று சொல்கிறார். கணவர் தன்னை கை நெகிழ்ந்து விட்டார், உறவுகள் யாரும் இல்லை, என் துயரத்தில் யார் எனக்கு துணையாக இருப்பார் என்று வனாந்தரத்திலே ஒப்பாரி வைத்த அந்த ஆகாருக்கு கடவுள் இந்த இஸ்மையேல் என்ற மகனை முன்குறிக்கிறார். மூன்றாவதாக, தாவீது அரசனுக்கு மகன் பிறக்கிறான். 1 குறிப்பேடு புத்தகம் 22வது அதிகாரம் 9வது இறைவார்த்தையில், இதோ உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் அமைதியின் மன்னனாய் இருப்பான், சுற்றி உள்ள அவனுடைய பகைவிடமிருந்து அவனுக்கு அமைதியை நான் அருள்வேன், அவனுடைய பெயர் சாலமோன் என்று சொல்கிறார். அவனுடைய வாழ்நாள் எல்லாம் இஸ்ரேலுக்கு நிறைவாழ்வும் அமைதியும் கிடைக்கும் என்று சொல்கிறார். எனவேதான் இந்த சாலமோன் அரசர் மக்களுக்கு நிறைவாழ்வையும் அமைதியும் கொடுக்கின்ற மாபெரும் பேராலயத்தை, கடவுளுக்குரிய ஆலயத்தை கட்டி எழுப்பினார் என்பது பொருள்படுகிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த பெயர்களைப் போல இதே கடவுள் யோசியா என்ற ஒரு பெயரை முன்குறிக்கிறார். இந்த யோசியாவுடைய தகப்பனாருடைய பெயரை நான் இந்த பகுதியில் சொல்ல போவது இல்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். 1 அரசர்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 2வது இறைவார்த்தையில், இதோ நீ கட்டியிருப்பிக்கிற இந்த பலிபீடத்தின் மேலாக ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு யோசியா என்று நீ பெயரிடு, அவன் இந்த ஆட்சி காலத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுவான் என்று கடவுள் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். யோசியாவுடைய தந்தை பெயர் என்ன என்பதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக யோவான், ஸ்நாபக அருளப்பர் அல்லது திருமுழுக்கு யோவான் என்று சொல்லப்படுகின்ற இந்த யோவானுடைய பெயரும் முன்குறிக்கப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் வானதூதர் செக்கரியாவுக்கு தோன்றி, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடு என்று சொன்னபோது அவர் ஐயப்பட்டார், சந்தேகப்பட்டார். அதன் முறையால் அவருடைய வாய் கட்டப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த யோவானுடைய பெயரும் முன்குறிக்கப்பட்டது. இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பெயர். அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் காட்சி கொடுத்த போது மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம்
21வது இறைவார்த்தையில் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். யாருக்கு? சூசேப்பருக்கு வானதூதர் இரவில் காட்சி கொடுத்த போது, கனவில் தோன்றிய போது சொன்ன வார்த்தை. அவனுக்கு ஒரு மகன் பிறப்பார், அம்மகனுக்கு நீ இயேசு என்று பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக அன்பு உறவுகளே, இந்த இயேசு, இந்த யோவான், இந்த யோசியா, இந்த சாலமோன், இப்படிப்பட்ட எல்லா பெயர்களுமே கடவுள் முன்குறிக்கப்பட்ட பெயர்கள். எனவே இந்த உலகில் வாழுகின்ற உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் கடவுளால் முன்குறிக்கப்படுகின்றன. ஆனால் இப்போது உள்ள பெயர்கள் எல்லாம் நவீன பெயர்களாக இருக்கின்றன, நாவில் நுழையாத பெயர்களாக இருக்கின்றன. எனவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாமும் அல்லது பல்வேறு ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமும் அர்த்தமுள்ள பெயர்களை வைப்போம், ஆண்டவருக்கு விருப்பமான பெயர்களை வைப்போம். பெயர்கள் இல்லை என்றாலும் கூட வாழுகின்ற போது ஆண்டவருக்கு விருப்பமான நபர்களாக வாழ முயற்சிப்போம். நன்றி.